காய்ஸ் இது எங்கள் அம்மா வந்து தக்காளி சாதம் செஞ்ச வீடியோ. சும்மா வீட்டில் வந்து சும்மா நார்மலாக இருக்கிற பொருளை வச்சு மட்டும் செஞ்ச வீடியோ மட்டும்தான். ஸோ அதை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக எங்களுக்குள்ளே பேசுனது. ஸோ அதை வந்து விளாக் போல் சின்ன விளாக் போல் எடுத்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போய்ட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம தவிட்டுக்குருவி சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. கம்பல்லாம் பண்ணல, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ போயிடலாம். எங்கள் அம்மா வந்து தக்காளி சோறு தான் கிளற போகுது. ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கிறது செய்ய வேண்டியதுதான். மசாலா இதெல்லாம் இருந்து செய்யணும்னு இல்லை, நம்ம எங்கள் அடுப்பு இருக்குதோ அது செய்து வேண்டியதுதான். எங்கள் அடுப்பு பாருங்க, அதோட பயங்கரமாக இருக்கா. போ இதுக்கு ஒரு ஸ்டோரி இதில் சொல்லு. ஏன் கேஸ் பற்ற வைக்க மாட்டேங்கிறா? நானா சொல்லு. கேஸா? எனக்கு கேஸ்னா பழம் வெடிச்சு போடும். கைஸ் எங்கள் வீட்டில் வந்து கேஸ் வந்து பற்ற வச்சா வந்து வெடிச்சு போடுன்னு பயப்படுறாங்க. அது அப்பத்துலேருந்து தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? புச்சா பற்ற வைக்கணும்னா கொஞ்சம் பயம்தான். வெடிச்சிடுமோ, நம்ம செத்து போடுமோ, என் பிள்ளைங்களாம் இருக்குதே, நம்ம ஒண்டி போனால் கூட பரவாயில்லையே, பிள்ளைங்களாம் இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து தக்காளி சாதம் வந்து கிளறி பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிளறும் போது பாருங்க. நம்ம வீட்டில் இருக்குதா, இஞ்சி, ஒரு பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு செய்ய வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் வந்து கேஸ் இல்லாத காரணத்துக்கு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. அடுப்பில் ஏன் ஒன்றும் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா அது பெரிய காரணம் ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா வந்து கேஸுக்கு வந்து ரொம்ப பயப்படுவார். எங்கே வெடிச்சிருமோ, டெக்னாலஜி எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் மட்டும் இன்னும் அடுப்புலேயே வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா கோவம் வரும்போது மட்டும்தான் கேஸ் எடுக்கணும் அப்படின்னா. அம்மா உண்மையாக கேஸ் தான் வாங்கி இது செய்யலாம். கேஸ் இருக்குது. இப்போ மதியான சாப்பாடு வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சிட்ருக்கு. எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுச்சு இதுக்கு முன்னாடியே. நான் தான் ஒன்றும் சாப்பிடல, அதனால் எனக்காக வந்து செஞ்சுன்னு. நான் ரசம் சாப்பிட்டேன், கருவாட்டு குழம்பு ஏற்றேன். வெத்தலை பாக்கெல்லாம் போடும்பா. ஆமாம், வெத்தலை பாக்குலன்னா தூக்கம் வராது. டாக்டர் என்ன வெத்தலை பாக்கு பாட சொல்லிக்கிறாரு. என்னது தெர்றா? இப்போ எங்கள் அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சிச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுது. கடுகு ரொம்ப வரும். சுடக்கூட இல்லை போல. இல்லாதடா சுடல எண்ணெயா? வானல் காய்ச்சிச்சு இல்ல, சரியா ஊத்திருக்கு பாரு. என்னதுமா போட்டு இடிச்சு நடக்கிறா? இஞ்சி பூண்டு போட்டால் வாசனையாக இருக்கும். சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீ எல்லாமே பண்ணும் பாரு, செம்ம காமெடி. நீ ஒரு நாள் வீடியோ எடுத்துனுங்கிறம்மா, வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது திடீர்னு காய்ஸ் நான் போயிட்டு சால்ட் உப்பு எடுத்துன்னு வந்துடுறேன். சின்னதாக இருந்தால் ஏன்னா ரொம்ப கஷ்டம்பா, மூஞ்சி வந்து சுட்டுடும், அதனால ஈஸியாக வச்சுக்கணும். மானவரே கட்டக்குது தரவே வந்து மட்டியை பற்ற வச்சு 2 கட்டையை வச்சாக்கா நல்லது. அவ்வளோதான், பற்றிக்கும். கட்டை பிடிச்சிச்சுன்னா அப்போ பிடிச்சின்னு எரியும். நம்ம 2 கட்டையை வச்சு சுற்றி வேலை சுற்றி செய்துட்டு வந்து சாப்பாடாகட்டும் குழம்பாகட்டும் முடிச்சிடலாம் வேலையை. இந்த ஜல்லிக்கண்டி இல்லைம்மா, ஜல்லிக்கண்டி உள்ள சின்ன வீடாக இருக்கு. கொட்டை போடலன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குமா. காய்ஸ் இதான் எங்கள் அப்பா போட்ட கொட்டா. இல்லைன்னா ரொம்ப வெயில் அடிச்சு சுருண்டு இருந்ததுனாக்கா 2 கொட்டாங்குச்சி வச்சோம்னா 2 கட்டை வச்சாக்கா பிடிச்சிக்கும். ஆமாம், கொட்டாங்குச்சி வந்து பவர் ஆயிடும். அப்படியே நம்ம கேஸ் மாரி எரியும் போது இந்த 2 கொட்டாங்குச்சி எம்மா தீ போது. காய்ஸ் இந்த அடுப்பில் என்ன பிரச்சனைனா வந்து இது போல் ஊதி 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 வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் இதில் ஆக்கி சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்து. எங்கள் வீட்டில் வந்து கேஸ் வந்து வெடிச்சு போடுனே வந்து பற்ற வைக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் வந்து சிலிண்டர் இருக்குது, இல்லை அடுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இருந்தால் இந்த அடுப்பில் தான் ஆக்கி சாப்பிடுவோம். ஆமாம், நாங்களே கேஸ் பற்ற வச்சாலும் எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டாரு. என் பசங்களாம் சாவடிக்க போறியா, என்னையும் சாவடிக்க போறியான்னு கேஸ் பிடிச்சாரு. புது கேஸ் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது. இன்னும் எடுத்து கூட அதை ஒன்றுமே பண்ணலை. இது போல் உங்கள் வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கேஸ் மாதிரியா? நான் பற்றிக்கிச்சுன்னா நான் பவர்ஃபுல்லாக நல்லா எரியுது. ஆமாம், வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா பச்சை மிளகா கருவேப்பிலாம் வதங்கிடுச்சுனாக்கா தக்காளி அள்ளி போட்டு. எங்கள் அம்மா வந்து தக்காளி அள்ளி போடுது கொஞ்ச நேரத்தில். இப்போ வந்து கேஸில் பற்ற வச்சா வந்து ஒரு 1/2 hour ஆகுதுல்ல, இது அடுப்பில் பற்ற வச்சா வந்து 1 hour ஆகும். அவ்வளோதான், ஒரு 30 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஆனால் இது அடுப்பு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எங்கள் வீட்டில் இதே பழகிட்டாங்க, இதுதான் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் வந்து எங்கள் வீட்டில் கேஸ் பற்ற வச்சோம்னா நேரம் அது பிடிக்கிற வரைக்கும் புகை போச்சு. பிடிச்ச உடனே பேர் கேஸ் மாரி எரியுது போர். அம்மா தீ போகுது போர், நெருப்பு போர் சுற்றி நல்லா எரியுதா? பிடிச்சிக்கிச்சுன்னா எத்தனைக்குள்ள ஆக்கிடலாம். எல்லாம் முடிதும் செய்து வச்சிங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா எல்லாம் முடிதும் நம்ம செய்து சேர்த்தனைக்குள்ளே இறக்கிடலாம். ஆனால் விரவு பிடிக்கணும், அடுப்பு எரியணும் விரவு பிடிச்சி. நீங்கள் கேஸில் செய்கிறவங்க, நாங்கள் அடுப்பில் செய்கிறவங்க, இதுதான் வித்தியாசம். ஊதி 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 நாக்கு தள்ளுறேன்ல. அதுக்கு என்ன பண்ணுறது, சரி தானே ஆகணும். நம்ம வீட்டில் இருக்கிறது தான், நம்ம வீட்டிலே தான் பயப்படுறாங்களே, எப்படி ஆகுறது? அடுப்பில் தான் ஆக்கி சாப்பிட்டாகணும். இன்னும் எங்கள் விஐபி போயிருக்காரு. அவர் வந்து என்ன கேஸ் பற்ற வைக்கூடாது, அது பற்ற வைக்கூடாது, இது பற்ற வைக்கூடாதுன்னு. வீடு வந்து புச்சா கட்டிக்கிறோம், இன்னும் பூசு வேலை நடக்கலை, இன்னும் பால் காசலை. அதனால ஒரு சின்னதாக ஒரு கொட்டா போட்டு இப்படியாவே குடும்பம் போயிங்குது. என்னைக்கு வீடு சுத்தமாகுதோ குடும்பம் மரமோ அன்னைக்கு தான் உள்ள கேஸ் பற்ற வைப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது. சரி, ஆள் இல்லாத போது உள்ளே எடுத்துன்னு போயிட்டாக்கா பற்ற வச்சாக்கா என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, புது வீடாச்சே கட்டணுது. அதனால இப்போ நாங்கள் அடுப்பில் ஆக்கி சாப்பிட்டுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா தொன்னு பேசுறோமா? இந்த மிளகா நெடி என்ன துண்டு வர வச்சிச்சு பேரு. மிளகா அவ்வளோ காரம், அதான் நெடி மூக்கில் ஏறிச்சு. ஓகே गाइस, இது எது போடுது சால்ட் உப்பு ரவை கலந்துக்கணும். முன்னாடியே இஞ்சி பூண்டு போட்டோம்னா வானல்ல ஒட்டிக்கும். கொஞ்சம் தக்காளி வதங்கின உடனே போட்டோம்னா தும்புள் வேற வருது. மிளகா அவ்வளோ நெடி எனக்கு தும்புள் வச்சிருச்சு. எப்படிம்மா வெத்தலை பாக்க வாயில வச்சுன்னு பேசுறா? ஏன் எச்ச வந்தா எச்ச வந்தா தானே அடைக்கும். ஸோ காய்ஸ், இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். சின்னதாக விளாக் போல் மட்டும்தான், எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கங்க. ஸோ டாடா பாய் பாய்.